உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் குருபெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். கும்ப ராசிக்கு ரிஷபம் அர்த்தாஷ்டக ராசியாகும். அங்கு குரு பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராது. இருப்பினும் ஆயுள் ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும். முயன்றால் சிறிது சேமிக்கலாம். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும். நெருங்கிய உறவினர்களிடையே நிலவும் சுமூக உறவு கருத்து வேற்றுமையினால் பாதிக்கப்படக்கூடும். கணவன் மனைவியரிடையே சிறு பிரச்சனையினால் அந்யோன்யம் குறையும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் இழுபறி நிலை நீடிக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். உத்தியோகம். ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது அவரது ஆட்சி வீடாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். பலர் அடிக்கடி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு சென்று வர நேரிடும். குடும்ப பொறுப்புகளை கவனிக்க இயலாது. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. இருப்பினும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொடுப்பார் குரு பகவான். நிர்வாகத்தினர் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரம். கடினமான போட்டிகளை ஏற்படுத்துவார் ஜென்மராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான். இருந்தாலும் அதற்கேற்ற லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பார் குருவும் சனியும். தனஸ்தானத்தை சஞ்சரிக்கும் ராகுவினாலும் செலவுகளும் அதிகரிக்கும். வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் சிரமங்கள் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் ஏற்பதில் கவனம் இருத்தல் அவசியம் என்பதை குருவின் நிலை வலியுறுத்தி காட்டுகிறது. கலைத்துறையினர். குரு பகவான் சஞ்சரிக்கும் ரிஷபராசி கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனின் வீடாகும். ஆதலால் வரும் ஒரு வருடம் கால ரிஷபராசி சஞ்சாரம் குரு பகவானால் பல நன்மைகளை உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளிக்கக்கூடிய காலகட்டமாகும். புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானம் உயரும். ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படும். அரசியல் துறையினர். சுக்கிரனின் ராசியில் குரு சஞ்சரிக்கும் காலம் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய தருணமாகும். பல கட்சிகளிலிருந்து தங்கள் கட்சிகளில் சேருமாறு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தீர சிந்தித்து முக்கிய முடிவு எடுப்பதற்கு குரு பகவானின் சஞ்சார நிலை உதவுகிறது. மாணவியர். வரும் ஒரு வருட காலத்திற்கு கல்வி முன்னேற்றம் எவ்வித பாதிப்புமின்றி நீடிக்கிறது. நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் பலமாக துணை நிற்கின்றன உங்களுக்கு. விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் உழைப்பு கடுமையாக இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் தந்தருள்வார் குரு பகவான். தற்போது நிலவும் தசாப்திகள் சாதகமாக இருந்தால் சிறு விளை நிலம் ஒன்று சொந்தமாக வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதை குருவின் சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுகிறது. பழைய கடன்கள் இருந்தால் அவை நிவர்த்தியாகும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். பெண்மணிகள். குரு பகவானின் அர்த்தாஷ்டக ராசி சஞ்சார நிலை உங்களுக்கு அளவோடு நன்மை தரும். அதே தருணத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். ராகுவினால் ஏற்படும் சிரமங்களை குரு பகவான் குறைத்து விடுகிறார். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் கடினமாக உழைக்க நேரிடும். ஆயினும் அதற்கேற்ற கூலியை வாங்கி கொடுத்து விடுவார் குரு பகவான். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். நன்றி.